தோமஸ் அல்வா எடிசன் ஒரு மின்சார பல்பை கண்டுபிடித்தார். இந்த பல்பை ஒளிர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது நண்பர்களையும் விஞ்ஞானிகளையும் தனது ஆய்வுக்கூடத்திற்கு ஒன்றுகூடலுக்காக அழைத்திருந்தார். இந்த ஒன்றுகூடல் ஆய்வுக்கூடத்தின் மேல்தட்டிலே நடைபெற்றது. ஆனால் அவர் கண்டுபிடித்த பல்போ ஆய்வுக்கூடத்தின் கீழ்த்தட்டிலே இருந்தது. உடனே தோமஸ் அல்வா எடிசன் தனது பணியாளரை அழைத்து அந்த பல்பை மேல்தட்டிற்கு எடுத்துட்டு வருமாறு கூறினார். அந்த பணியாளரும் அந்த பல்பை மேல்தட்டிற்கு எடுத்துச் செல்லும் போது கைதவறி கீழே விழுந்து அந்த பல்ப் உடைந்து விட்டது. அனைவரும் திகைத்து போனார்கள், பதட்டம் அடைந்தார்கள். ஆனால் தோமஸ் அல்வா எடிசன் எந்த பதட்டமும் அடையவில்லை. ஏனென்றால் அவர் 1000 முறை தோத்துத்தான் அந்த மின்சார பல்பை கண்டுபிடித்தார். மீண்டும் ஒரு பல்பை தயார் செய்வதற்கு அவருக்கு இலேசாக இருந்தது. சிறிது நேரத்திலே மீண்டும் ஒரு பல்பை தயார் செய்தார். மீண்டும் அதே பணியாளரை அழைத்து கூறினார் அந்த பல்பை மேல்தட்டிற்கு எடுத்துட்டு வருமாறு. அங்கு வந்தவர்கள் எல்லாம் தோமஸ் அல்வா எடிசனிடம் கேட்டார்கள், ஏற்கனவே உங்களுடைய பணியாளர் முதலாவது கண்டுபிடித்த பல்பை உடைத்து விட்டார், மீண்டும் அவரிடமே அந்த பொறுப்பை கொடுக்கிறீர்களே என்று. அதற்கு தோமஸ் அல்வா எடிசன் கூறினார், இந்த பல்பும் உடைந்தால் என்னால் இன்னொரு பல்ப் உருவாக்க முடியும். ஆனால் எனது பணியாளரின் உள்ளம் உடைந்தால் அதால் என்னால் சரி செய்ய முடியாது என்று கூறினார். இதை கேட்ட அந்த பணியாளர் தனது பொறுப்பையும் தோமஸ் அல்வா எடிசனின் பொறுமையும் நன்கு உணர்ந்தார். மீண்டும் சரிவர அந்த பல்பை மேல்தட்டிற்கு கொண்டு சென்றார். அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் அப்போதுதான் புரிந்தது தோமஸ் அல்வா எடிசனின் வெற்றி பொறுமையில் தான் இருக்கின்றது என்று. நாமும் ஒரு விஷயத்தை செய்யும்போது பொறுமையாக அந்த விஷயத்தை செய்து முடித்தால் நமக்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.